சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் இயக்குனர் ஞானவேல் கூட்டணியில் தியேட்டர்களில் வெளியாகியுள்ள வேட்டையன் திரைப்படம் தொடர்ந்து 5வது வாரமாக ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. என்னதான் புது படங்களின் வரவு இருந்தாலும் இன்னும் இந்த வேட்டையன் திரைப்படம் உலக அளவில் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான தியேட்டர்களில் ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த வகையில் இந்த திரைப்படம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் தரப்பில் மட்டுமல்லாமல் அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பை பெற்று மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் சக்சஸ் திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. இந்த நிலையில் இந்த வேட்டையன் திரைப்படம் வெளியாகி 36வது நாளான இன்று இதுவரைக்கும் இந்த திரைப்படம் எந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் பெற்றிருக்கு அப்படிங்கிற வசூல் விவரம் தற்போது இணையதளங்களில் வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. அந்த வகையில் இந்த வேட்டையன் திரைப்படம் தமிழ்நாட்டில் மட்டுமே முதல் வாரத்தில் 143 கோடி வசூல் செய்திருந்துச்சு. 2வது வார இறுதியில் 229 கோடியும், 3வது வார இறுதியில் 293 கோடியும், 4வது வார இறுதியில் 310 கோடியும் வசூல் செய்திருந்துச்சு. இதைத் தொடர்ந்து 32வது நாள் 1.5 கோடியும், 33வது நாள் 1.3 கோடியும், 34வது நாள் 1.2 கோடியும், 35வது நாளான நேற்று 1.1 கோடியும் வசூல் செய்திருந்துச்சு. இதைத் தொடர்ந்து 36வது நாளான இன்று இதுவரைக்கும் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 1 கோடி வசூல் செய்திருக்கு அப்படிங்கிற வசூல் விவரம் தற்போது இணையதளங்களில் வெளியாகி இருக்கு. மொத்தமாக இந்த 36 நாட்களும் சேர்த்து இந்த வேட்டையன் திரைப்படம் தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 316.5 கோடி வசூல் செய்து ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை படைச்சிருக்கு. மேலும் உலகம் முழுவதுமாக மொத்தமாக இந்த 36 நாட்களும் சேர்த்து இந்த வேட்டையன் திரைப்படம் கிட்டத்தட்ட 592 கோடிக்கு மேலே வசூல் செய்து ஒரு பிரம்மாண்டமான வசூல் சாதனை படைச்சிருக்கு. இப்படி வசூல் ரீதியாகவும் இந்த வேட்டையின் திரைப்படம் இயக்குனர் ஞானவேல் மற்றும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட்டணிக்கு ஒன் ஆஃப் ஆல் டைம் மெகா பிளாக் பஸ்டர் திரைப்படமாக இந்த வேட்டையின் திரைப்படம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதிலும் ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் திரைப்படம் வெறும் 36 நாட்களில் உலகம் முழுவதுமாக 592 கோடிக்கு மேலே வசூல் செய்திருப்பது கண்டிப்பாக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒருவரால் மட்டுமே சாத்தியம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. மேலும் இந்த திரைப்படம் தியேட்டர்கள் தரப்பு, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ப்ரொடியூசர் என அனைவருக்கும் மிகப்பெரிய அளவிலான லாபத்தையும் கொடுத்திருக்கு. அந்த வகையில் எதிர்பார்த்ததை விட இந்த வேட்டையன் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வேட்டையன் திரைப்படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்களா? படம் எப்படி இருந்துச்சு? மொத்தமாக இந்த 36 நாட்களில் OTT மற்றும் தியேட்டர் இந்த திரைப்படத்தை நீங்கள் எத்தனை முறை பார்த்துருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி தமிழ் சினிமாவோட எக்ஸ்க்ளூசிவான பல தகவல்களுக்கு நம்ம சினிவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.